ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், சேலம் மாவட்டத்தில் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கும் தகவல்கள் மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக வேலூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டிற்கு சேவை ஆற்றுவதற்கு கிடைத்துள்ள வாய்ப்பை பயன்படுத்தி தேசத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தம்மை சந்தித்த தணிக்கைத்துறை, வருமான வரித்துறை, புள்ளியியல் துறை பயிற்சி அதிகாரிகளிடையே தெரிவித்தார். வீர சிறார்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். வீர சிறார்கள் தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குரு கோபிந்த் சிங் மகன்களது தியாகம் எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். முகலாயர்களின் ஆட்சியை எதிர்த்து துணிச்சலுடன் போராடி உயிர் தியாகம் செய்தது என்றென்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டுக்காக அவர்கள் செய்த தியாகத்திற்கு தலைவணங்குவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். ஐஎன்எஸ் இம்பால் நவீன போர்க்கப்பலை மும்பையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டத்தில் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர். உலகத்திற்கே பசி தீர்க்கும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகளில் 33,000 விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். மாநிலம் முழுவதும் 500 உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகள் வாயிலாக லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருவதாக கூறுகிறார் நபார்டு வங்கியின் துணை பொது மேலாளர் சுதீர். நபார்டு இப்போ ஃபார்மர்ஸ்க்காக நிறைய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எஃபிஓஸ்ன்னு ப்ரொமோட் பண்ணுறோம். ஃபார்மர்ஸ் இப்போ இண்டிவிஜுவல்ஸாக மிடில் மேன் யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணின்னு மார்க்கெட் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஃபார்மர்ஸ்க்கு அதிகமாக இன்கம் கிடைக்காது. ஸோ வென் தே ஒர்க் அஸ் எஃபிஓஸ், அங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு மிடில் மேனை அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதில் அவங்களுக்கு தே வில் கெட் மோர் இன்கம். அதுதான் இந்த மெயின் எய்மு. இது பார்த்தா நியர்லி 450-500 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். அண்ட் சேலமில் அரௌண்ட் 20 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். அண்ட் அரௌண்ட் 13,000 ஃபார்மர்ஸை கவர் பண்ணிகிட்ருக்கிறோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகேயுள்ள கோலாத்து கோம்பை பகுதியில் செயல்பட்டு வரும் நலம் தா உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிறுவனத்தின் ஆண்டு வர்த்தகம் 1 கோடி ரூபாயை தாண்டியுள்ள நிலையில் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகி உள்ளதாக கூறுகிறார் விவசாயி வைத்திலிங்கம். இப்போ வேல்யூ ஆட் பண்ணும்போது எங்களுக்கு பொருளாதார மேம்பாடு நல்லா இருக்கு. சூரியகாந்தி வித்து இருந்தனா ஒரு 20,000 to 30,000 ரூபாய்க்கு வித்துருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு 70,000 ரூபாய் ரீச் பண்ற கண்டிஷன்ல இருக்கேன். ஏன்னா நான் எண்ணெயா ஆட்டி வித்ததுனால ஒரு 20,000-30,000க்கு வித்திருக்கக்கூடிய பருப்பை நான் 70,000 அப்படிங்கும் போது 2-3 மடங்கா நான் ஆக்கியிருக்கேன். எஃப்இஓ ஆரம்பிச்சதுனால தான் இந்த சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சது. விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நோக்கம் சேலம் மாவட்டத்தில் முழுமையாக நிறைவேறியுள்ளது. நபார்டு வங்கி நிதி உதவியுடன் சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் உழவராக மட்டுமல்லாமல் உற்பத்தியாளராகவும் மாறி வருகின்றனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற காப்பீட்டு விழிப்புணர்வு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் சேர்ந்து பயனடைந்ததாக இந்தியன் வங்கியின் அலுவலர் திருமதி சுகுணா கூறுகையில்,
என்னுடைய பெயர் ஆர் சுகுணா. நான் இந்தியன் வங்கி தொரப்பாடி வங்கி கிளையில் வணிக தொடர்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். தொரப்பாடியில் பிரதம மந்திரியினுடைய பல்வேறு திட்டங்களுக்கான முகாம் ஒன்று நடைபெற்றது. இந்தியன் வங்கியின் சார்பாக பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டங்கள் நடைபெற்றது. பிரதம மந்திரியினுடைய சுரக்ஷா பீமா யோஜனா, நெக்ஸ்ட் ஒன் பிரதம மந்திரியின் ஜீவ ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் அடல் பென்ஷன் யோஜனா. இந்த 3 திட்டங்களும் மக்கள் விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்துள்ளார்கள். 2 நாட்களுக்குள் வங்கி கிளையில் கொடுத்து அதை நாங்கள் பதிவு ஏற்றம் செய்வோம். அதில் மக்கள் பயனடைந்துள்ளார்கள். இந்த முகாமில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவிக்கையில், திரு முனுசாமி காட்பாடியை சேர்ந்தவர். பிபி மற்றும் சுகர் இலவச மருத்துவ முகாம் நடத்துறாங்க. இங்க வெளியெல்லாம் போன எங்களுக்கு 2000-3000 செலவாகும். ஏழை எளிய மக்களுக்காக இங்க இலவசமா நடத்தினால இது ரொம்ப சிறந்த ஒரு திட்டமா இருக்குது. பேர் மலர். இந்த தொரப்பாடியில் முகாம் போட்டிருக்காங்க. நாங்க வந்தோம், பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். எல்லாம் நல்லா நார்மலா இருக்குது. வெளியே போயிருந்தா நாங்க 2000-3000 செலவு பண்ணிருப்போம். நல்லா பாத்துருக்காங்க. என் பேர் முனுசாமி. இந்தியன் பேங்க்ல எனக்கு புக் இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே எனக்கு புக் ஓபன் பண்ணி காசு இல்லாம எனக்கு கொடுத்துட்டாங்க. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய அரசின் வேளாண் கடன்கள் குறித்து அறிந்து கொண்டது மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணாரபுரம் தாலுக்கா பிள்ளைப்பாளையம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் தனலட்சுமி. என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் கேவிபியிலேருந்து விவசாய கடன், எப்படி நம்ம கடன் வாங்கலாம், எப்படி பயன் பெறலாம், ட்ரோல் மூலியமாகவே எப்படி நம்ம மருந்து தெளிக்கலாம், என்ன வகையான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பேரணியில் சொன்னாங்க. அதில் 100 நாள் மக்களுங்க எல்லாருமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமாக நல்ல விழிப்புணர்வு கிடைத்தது எல்லாருக்குமே. ரொம்ப ஏழை எளிய மக்கள் ஃப்ரீ கேஸுங்க, நம்ம இப்படி போய் வாங்கிக்கலாம், இந்த திட்டத்தின் மூலியமாக இப்படி வாங்கிக்கலாம்னு சொல்லி அதுவும் சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கு வங்கியிலேருந்து வந்தாங்க. இன்சூரன்ஸ் எடுத்தால் அது நம்மளுக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் இன்சூரன்ஸில் 436-20 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொன்னாங்க. அதில் நாங்களும் பயனடைஞ்சிருக்கோம். என் பேர் வேல்விழி. பிள்ளைப்பாளையம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். பாரத வளர்ச்சியிலேருந்து பயிற்சிலாம் கொடுத்தாங்க. அது வங்கி கடன், பயிர் விவசாய கடன், தொழில்நுட்பம் எப்படிலாம் கற்றுக்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு விலாவாரியாக எல்லாம் இன்சூரன்ஸ் போடுங்க, எல்லாம் பயனுள்ளதாக பயன்பெற்றுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சில எடுத்துரைப்புலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பயிர் கடன் எப்படி வாங்குறது, குழு கடன், இயற்கை கடன் இப்படி வாங்குறது எல்லாரையும் விவரிச்சமா சொல்லி வங்கி மூலமா சொன்னாங்க. நானும் பயன்பெற்றிருக்கேன். மக்களுங்களும் பயன்பெறணும்னு இதை நான் எடுத்துரைச்சிருக்கேன். மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கையில், என் பேர் ஹேமா. நான் தேனி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்னோட கம்பெனி நேம் வாகின் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்னு. நாங்கள் ஹோம்மேடில் ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 8 வருஷமாக நாங்கள் ப்ராடக்ட் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கடைகளுக்கு, வீடுகளுக்கு, ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல நாங்கள் ஹோம்மேடாக இருக்கிறனால எங்களுக்கு கையிலேயே எங்களுடைய பொருட்களை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறது, வறுக்கிறது, அதுக்கப்புறம் முறுக்கு பொழிகிறது, இந்த மாதிரி சிறுதானியங்கள் நாங்கள் மையமாச்சு உணவு தயாரிக்கிறனால அதிகமான வேலைப்பாடுகள் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ மத்திய அரசு திட்டத்தின்படி எங்களுக்கு PMEGP ஸ்கீம் மூலமா எங்களுக்கு லோன் கிடைச்சிச்சு. அந்த லோனை நாங்கள் பயன்படுத்தி மிஷின்ஸ் வாங்கி போட்டு அதில் நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை அதிகப்படுத்தியிருக்கோம். சேல்ஸை நாங்கள் அதிகப்படுத்தி மக்களுக்கு நாங்கள் அதிகமான ப்ராடக்ட்டை எங்களுக்கு கொண்டு போயிருக்கோம். நாங்கள் இதனால் எங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க எண்ணிக்கையும் அதிகமாச்சு, அவங்களுடைய பொருளாதாரமும் அதிகமாச்சு. நாங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாயத்திலிருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணுறதுனால அவங்களுக்கும் டேரெக்டான இன்கம் எங்களுக்கு போகுது. எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக கேவிகேல எங்களை கைட் பண்ணனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நாங்கள் எங்களோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. எங்கள் ப்ராடக்ட்டில் சிறுதானியங்கள்னா அதிரசம், முறுக்கு, சத்து மாவு, அடை மாவு, தோசை மாவில் இருந்து மால்ட்டு, கம்பு மால்ட்டு, கேப்ப மால்ட்டுல இருந்து 60 ப்ராடக்ட்டுக்கு மேலே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மூல காரணமாக இருந்த கேவிகேக்கு ரொம்ப நன்றி. டெக்னிக்கல் சப்போர்ட் எங்களுக்கு நல்லபடியாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.